இப்போ பாண்டிச்சேரியில் தெருவில் பரிதாபத்துக்குரிய நிலைமையில இருந்த நம்ம நாட்டு நாய் இன்னைக்கு பிரான்ஸில் சகல வசதியோட ஒரு சந்தோஷமான நிம்மதியான நிரந்தர வாழ்க்கை அடைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த கதையை கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ஸை பல பேர் பார்க்குறீங்க. ஃபோன் பண்ணியும் வந்து உங்களோட ஆதங்கத்தையும் உங்களோட மகிழ்ச்சியும் உங்களோட வாழ்த்துக்களையும் சொல்கிறீங்க. கமெண்ட்ஸ்லேயும் நிறைய பேர் சொல்கிறீங்க. ஆனால் சப்ஸ்கிரிப்ஷனை பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க. நீங்கள் பல சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணியிருக்கலாம். அரசியல் சம்மந்தப்பட்டது, இல்லை இந்த சமையல் குறிப்பு, அப்புறம் சினிமா சம்மந்தப்பட்டது, இப்படி பலதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த விலங்கு சம்மந்தப்பட்ட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுறதுனால பல உயிர்கள் காக்கப்படும் அப்படின்றத மறந்துடுறாங்க. இப்போ இந்த பிரான்ஸ் கதைக்கு வருவோமே. மிஸ்டர் ஃப்ளோரின் அப்படின்றவர் பிரான்ஸ்லேருந்து வேலை நிமித்தமாக பாண்டிச்சேரிக்கு வந்திருக்காரு. பாண்டிச்சேரிக்கு வந்து அவர் வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது இங்கே இருக்கிற விலங்குகளோட பரிதாபத்துக்குரிய நிலைமையை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த விலங்குகள் ரோட்டில் வீடில் நாய்களாக இருக்கட்டும், மாடுகளாக இருக்கட்டும், மற்ற பூனை எதுவாக இருந்தாலும் அதுங்களோட நிலைமையை பார்த்து ரொம்ப பரிதாபப்பட்டு அதுக்கு சேவை செய்ய ஆரம்பிக்கிறார். அவர் வேலையும் செஞ்சுக்கிட்டு அதுங்களுக்கு அடிபட்டுச்சுன்னா அது வைத்தியம் பார்க்குறது, அப்புறம் உணவு கொடுக்குறது, இப்படி பல வேலையை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அப்படி 2 நாய்க்குட்டிகள் வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்து அதை எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது தான் அதுக்கு சிடி அப்படின்ட்டு தெரிஞ்சு அதில் தொடர்ந்து வைத்தியம் பார்த்து ஒரு நாய்க்குட்டி இறந்து போய் இன்னொரு நாய்க்குட்டியை காப்பாற்றி அவர் வீட்டில் வச்சிருக்காரு. நம்மளும் பார்த்துருக்கோம். அவருக்கு இருக்கிற வசதியை விட அந்த நாய்க்கு நல்ல வசதியாக தாங்க கொடுத்தாரு. பெட் எல்லாம் கொடுத்து சந்தோஷமாக வச்சுருந்தாரு. இதே நேரத்தில் அவர் ரோட்டில் இருக்கிற மாடு மற்ற நாய்களுக்கெல்லாம் உணவும் கொடுத்து மருத்துவமும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம நாட்டில் பாவமே இந்த வாயிலா ஜீவனுக்கு சாப்பாடு வைக்கிறவங்கள எப்படி நம்ம மக்கள் ட்ரீட் பண்ணுவாங்கன்ட்டு, அப்படி அந்த வெளிநாட்டவரும் அந்த வெள்ளைக்காரரும் இந்த டாக் ஹேட்டர்ஸுக்கு பலியாகியிருக்காங்க. அவரை திட்டுறது இதெல்லாம் நடந்துருக்கு. பட் அவங்க திட்டுறதெல்லாம் அவருக்கு புரியாதுன்றதுனால அவங்க திட்டுறாங்கன்னு தெரியும். பட் அவர் அதை பெருசாக எடுத்துக்க. முக்கியமாக இந்த மாடுகள்லாம் அடிப்பாங்க பாருங்களேன். அது இந்த காய்கறி கடைக்கு பசியில் போய் நிற்கும். அது உடனே அவங்க வந்து காய்கறிக்காரங்க அதை அடிக்கிறதும், இந்த மாட்டை பாலை கறந்துட்டு அதை வந்து ரோட்டில் இருக்கிற இந்த கொடூர மாட்டோட உரிமையாளர் சொல்கிறாங்களே, இதெல்லாம் பார்த்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு மன உளைச்சலாக இருக்காரு. இதெல்லாம் நம்மள்ட்ட பகிர்ந்திருக்காரு, எனக்கு தெரியும். ஒரு கட்டத்தில் இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் திட்டுறது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் அவர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் போகும்போது அவருக்கு மேலே கல் எரித்து அடிக்கிற வரையும் கொடுமையெல்லாம் நடந்திருக்கு. இந்த இடத்துல நான் இந்த உச்ச நீதிமன்ற நீதிபதி இருக்கார் இல்லையா, இந்த நாய்க்கு எதிரான வழக்கை சூமோட்டோ எடுத்தார் இல்லையா, தானா முன் வந்து எடுத்தார் இல்லையா, அவர் எடுத்ததுக்கான காரணத்தில் ஒரு காரணம் என்ன சொல்றாருன்னா, வெளிநாட்டினருக்கு நம்மளோட தெரு நாய் வந்து அச்சுறுத்தல், அவமானம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். ஒரு விதத்தில் அவமானம் தாங்க. அது ஏன் தெரியுமா அவமானம்? நீங்கள் அந்த நாயை வச்சிருக்கிற நிலைமையை பார்த்து தான் அது அவமானம். அதுக்கு தான் இது ஒரு உதாரணம். ஏன்னா ஒரு நாய் தெருவுக்கு வச்சு அதை அசிங்கப்படுத்தி அதுக்கு உணவு தண்ணி இல்லாமல் கொடுமைப்படுத்துகிற, அதோட உணர்வுகளை புரிஞ்சு கொள்ளாத ஒரு நாடாக இருக்கே அப்படின்றது தான் நம்ம அவமானமாக நினைக்கிறோமே தவிர, நாய்கள் ரோட்டில் இருக்கிறதே அவமானம் அப்படின்னு ஒரு தப்பான புரிதல் வந்து ஒரு குறுகிய மனசு வந்து குறுகிய அறிவோட சிந்திச்சது தான் இந்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதியோட எண்ணம். இந்த இடத்துல நான் கண்டிப்பாக பதிவு செய்ய வேணும். ஏன்னா பல வெளிநாட்டினவர்கள் இங்கிருந்து நம்ம தெரு நாய்களை தத்தெடுத்துட்டு போயிருக்காங்க. அப்படி இந்த ஃப்ளோரின் என்றவர் ஒரு கட்டத்தில் இந்த மக்களோட கொடுமையெல்லாம் தாங்காமல், இந்த மக்கள் வந்து இந்த விலங்குகளுக்கு எதிரான குற்றங்கள் அது நடத்தப்படுற விதத்தெல்லாம் பார்த்து ஒரு கட்டத்தில் ரொம்ப மன உளைச்சல் அடைஞ்சிட்டார். அது எங்கிட்டலாம் பகிர்ந்திருக்காரு. ஏன்னா எங்களுக்கு அவர் பார்க்குற கொடுமையெல்லாம் விட நம்ம பெரிய கொடுமைகள்லாம் தினம் பார்த்துட்டு இருக்கிறதுனால அவர் சந்தித்த கொடுமைகள்லாம் நம்மளை பொறுத்தவரை சின்னது தான். இருந்தாலும் அந்த சின்ன சின்ன கொடுமைகளும் அவரால் சகித்து கொள்ள முடியாமல் ஒரு கட்டத்தில் வெறுத்து போய் இந்த நாடே வேணான்னு சொல்லி தாங்க அவர் பிரான்ஸுக்கு கிளம்பி போயிட்டார். ஆனால் கிளம்பி போகும்போது நம்மளை மாதிரி நம்ம ஆளுங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, நம்மளை நம்பி வந்த நாய்களை, காசு கொடுத்து விலை போட்டு வாங்கின நாய்களை ஒரு கட்டத்தில் அல்ப காரணத்துக்காக ரோட்டில் இருக்கிற அளவுக்கு ஒரு துரோகத்தை அவர் செய்யலை. ஏன்னா நம்ம நாட்டு நாயை நம்ம தெருவில் விட்ட துரோகத்தை தான் செய்யணும். ஆனால் அவங்க அப்படி கிடையாது. அவர் நம்மளை நம்பி வந்த உயிரை விடக்கூடாதுன்றதில் ரொம்ப தெளிவாக இருந்தார். பல லட்சம் செலவு பண்ணி எல்லா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடித்து அவரை நம்பியிருந்த அவர் தத்தெடுத்து அந்த நாயை பிரான்ஸுக்கு கொண்டு போயிட்டாருங்க. இன்றைக்கி அது பிரான்ஸில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு அந்த வீடியோ பாருங்களா. இதை கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஓ, நம்ம தெருநாய் இன்னைக்கு பிரான்ஸில் போய் சந்தோஷமாக இருக்கே அப்படின்னு சந்தோஷப்படக்கூடாதுங்க. எத்தனை நாய் நம்ம இந்தியாவில் இருக்க நாய்களை இது மாதிரி வெளிநாட்டில் எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டு அது வாழ்க்கை கொடுக்க முடியும். இது ஒரு கதை தான். இன்றைக்கி பல பேர் இந்தியாவுக்கு வர்ற பல வெளிநாட்டினர் அவங்க தங்கிட்டு இருக்கிற சில நாள் அவங்க பழக்கமாகிற அந்த நம்ம தெருநாய்களை தத்தெடுத்து அவங்க வெளிநாட்டுக்கு கொண்டு போகிறாங்க. அவங்க ஆசைக்காக அதை எடுத்துகிட்டு கொண்டு போகிறாங்க. அது அவங்க இருந்த ஒரு நாளோ 2 நாளோ அந்த நாய்கள் அவங்க சுற்றி இருக்க நாய்களோட பரிதாப நிலைமையை பார்த்து அதுங்களோட அன்பை பார்த்து அவங்க இதை விட்டுட்டு போகிறதுக்கு இந்த இடத்துல இந்த மோசமான ஒரு நாட்டில் விட்டுட்டு போக மனம் இல்லாமல் தான் அதை வெளிநாட்டுக்கு பல பேர் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி போனது தான் இந்த அளவுக்காக கூட. அப்போ நம்ம நாட்டுக்கு எது அவமானம்னு மத்திய அரசு உச்ச நீதிமன்றமே புரிஞ்சிருக்கு. இன்னைக்கு எத்தனை ஃப்ளோரின் வருவாங்க நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்கு? வெளிநாட்டில் நம்ம நாட்டு நாய் சந்தோஷமாக இருக்கும்ன்றது கிடையாத விஷயம். நம்ம நாடு அதுக்கு ஒரு அனைத்து உயிர்களையும் சமமாக பார்க்கிற
தகுதியை இழந்துருச்சு அப்படின்றது தான் இந்த ஒரு விஷயத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு நாட்டின் பெருமை அங்கு நடத்தப்படும் விலங்குகளை பொறுத்து உள்ளது அப்படின்னு நம்ம தேசத்தந்தை மகாத்மா காந்தி சொன்னார்னா அதில் அவ்வளோ ஆழமான அர்த்தம் இருக்கிறது. ஒவ்வொரு இந்தியனாக இந்த கதையிலிருந்து நாம் அவமானப்பட வேண்டும். ஒவ்வொரு இந்தியனுக்கும் இது இருக்கு. நான் சொல்ற கருத்தை மனசுல கொண்டு போனீங்கன்னா அதோட வழி உங்களுக்கு புரியும். வாழ தகுதியற்ற ஒரு நாடாக நம் நாடு இருக்கிறது என்பதை நான் சொல்லலாங்க. இங்கே வர வெளிநாட்டினர் சொன்னார் அப்படின்றதுக்கு தான் இந்த ஃப்ளோரினோட கதை ஒரு உதாரணம். உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி யாராவது நம்ம நாட்டு நாய்களை தத்தெடுத்து வெளிநாட்டு கொண்டு போயிருக்காங்கன்னா அந்த கதையும் நீங்கள் கமெண்டில் பதிவிடுங்க. மிக்க நன்றி. மனதில் விதைத்த வார்த்தை நினைவிருக்கும், மண்ணில் எங்கும் முற்கள் நிறைந்திருக்கும், தடைகள் எதையும் மகனே